எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலருடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும், ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் வந்து சேர்ந்து போதும். இந்த வசனம் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒரு பிள்ளைகள் என்ற அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். இந்த வசனம் நம்ம எங்க கொண்டு வருது அப்படின்னா, நீங்க வந்து நிற்கிற இடம் என்னன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நீங்க யாருக்கிட்ட வந்திருக்கிறீங்க என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நீங்க யாரை ஆராதிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்க ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன வல்லமை உண்டு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இது புரியல அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு கசப்பா மாறிடும். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் நிருபங்களுக்கு எழுதும் போது அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்காகத்தான் நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. வேதம் என்பது சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நம்முடைய ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆனா பல நேரங்கள்ல நமக்கு விடுதலை இல்லை என்று நம்ம உணர்கிறோம். தெரியுங்களா? நமக்கு யாராவது ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நமக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பாரத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறதுக்கு முதல் காரணம், நீங்க உங்க ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளல. நீங்க எங்க போயிடுறீங்க என்ற அறிவு உங்களுக்கு இல்லை. உங்க கையில் இருக்கிற வேதத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியல. சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தில் உள்ள சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு விடுதலை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லிருக்குதுன்னா, ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசக்கூடியதான இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய ஒரு இரத்தம், நன்மையான ஒரு இரத்தம். ரெண்டு இரத்தத்தை நமக்கு காண்பிக்கிறார். ஆபேலுடைய இரத்தம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர் என்ன செய்தார்? உன் சகோதரனுடைய இரத்தத்தினுடைய சத்தம் பூமியிலிருந்து என்ன பண்ணலாமா? கூப்பிடுகிறது. ஆதாம் ஏவாள் என்பவர் 2 பேரை ஆண்டவர் படைச்சார். ஏதேன் தோட்டத்துல அவங்க சந்தோஷமாய் வாழ்ந்திருந்தாங்க. பாவம் செஞ்சதுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் விலகி போனார்கள். அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவர்களை துரத்தி விட்டார். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கடைசி வசனத்துல துரத்தி விட்டார், காவல் வைத்து விட்டார். நீ திருப்பி உள்ள வரக்கூடாது. ஏனென்றால் பாவம் ஆட்கொண்டு விட்டது. பாவம் தேவனையும் மனிதனையும் பிரித்து விட்டது. இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிசாசுக்கும் சாபத்தை கூறுகிறார் ஆண்டவர். சபிக்கப்பட்டவர்களாய் மாறிட்டாங்க. 4ஆம் அதிகாரம் தொடங்குது. சபிக்கப்பட்ட இந்த குடும்பத்திற்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் காயின். அதற்கு பிற்பாடு இன்னொரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் ஆபேல். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக முதல்ல ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக போறாங்க. இந்த காயின் பலி போட்டான். அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஆபேல் அவனுடைய தம்பி பலி போடுறான். அதை தேவன் அங்கீகரித்து விட்டார். இதுதான் பிரச்சனை. தம்பியுடைய பலியை தேவன் அங்கீகரித்த உடனே அண்ணனுடைய பலியை தேவன் அங்கீகரிக்காததுனால இவனுக்குள்ள அவன் மேல ஒரு கோபம் வந்து விட்டது. கொலை வெறி வந்து விட்டது. சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவன் தனிமையா இருக்கும் போது அவனுடைய தம்பியை வெட்டி கொன்று போட்டான். கொன்று போட்ட போது அவனுடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டு விட்டது. வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம்
11வது வசனமும் 14வது வசனத்தையும் வாசிக்கலாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 11, 14. மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்திலே உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். 14. அதிநிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம். உங்கள் நடுவே தங்குகிற சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. ரத்தம் எதா இருக்குதாமா? உயிராய் இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமம். ரத்தம் தான் ஜீவன். மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ இந்த ரத்தத்தை இவன் கீழே சிந்தி விட்டான். முதல்ல ரத்தம் சிந்துது. தேவன் படைத்த மனுஷனுடைய ரத்தம் சிந்துது. இப்போ தேவனே அங்கிருந்து இறங்கி வந்துட்டு அவன் அண்ணனை பார்த்து கேட்கிறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க? அவன் சொல்ற, நான் அவனுக்கு காவலாளியா? ஆண்டவர் சொல்றாரு, அது தெரியாது. ஆனால் அவன் சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட ரத்தம் அது என்ன பண்ணுதாமா? என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் கூப்பிடுகிறது. இந்த ரத்தம் கூப்பிட்ட உடனே அவருக்கு மேல உட்கார முடியல. ஆண்டவருக்கு ஒரு சாதாரண மனுஷன். யார் இந்த ஆபேல்? சபிக்கப்பட்ட ஆதாமுக்கு ஏவாளுக்கு பிறந்த பையன். யார் இந்த ஆபேல்? அவன் சாதாரண மனுஷன். யார் இந்த ஆபேல்? அவன் தேவனுக்கு சாதாரண ஒரு ஆராதனை செய்தவன் தான். ஆனா அவனுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்ட உடனே அந்த ரத்தத்தினுடைய சத்தத்திற்காக வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்து விட்டார். கேட்கிறார் அவன்கிட்ட, எங்க உன் சகோதரன்? அவனுடைய ரத்தம் என்னை கூப்பிடுகிறது. நான் அவனை சிருஷ்டித்தவர். அந்த ரத்தம் என்னை கூப்பிட்டு கொண்டிருந்தது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனை சபித்தார். காயினை ஆண்டவர் சபிக்கிறார். அப்படின்னா அவ்வளவு உக்கிரமான விஷயம் அந்த ரத்தம் சிந்துதல். இப்போ எபிரேயர் எழுதின நிருபத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆபேலினுடைய ரத்தத்தை பார்க்கிலும், அப்படின்னா ஆபேலுடைய ரத்தத்திற்கு தேவன் இமிடியேட்டா இறங்கி வந்து விட்டார். ஆபேல் சாதாரண மனிதன். அவன் பாவியாய் பிறந்தவன். பாவம் செய்த தேவனுடைய ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்ட ஒரு தம்பதிகளுக்கு பிறந்தவன். அவனுடைய ரத்தம் சிந்தின உடனே அவன் ஆண்டவன் பார்த்து கூப்பிட்டானோ இல்லையோ, அவன் ரத்தம் சிந்தின உடனே அந்த ரத்தம் தன்னை படைத்த தேவனை பார்த்து கூப்பிட்ட உடனே ஒரு சாதாரண ஆபேலுக்காக அடுத்த கணம் அவர் இறங்கி வந்தார். அதை கேட்டாரு, என்ன எங்க அவன்? ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன சொல்றது அப்படின்னா, ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டதை விட பவர்ஃபுல்லான ஒரு ரத்தத்தை புதிய ஏற்பாடு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆபேல் சாதாரண மனிதன். ஆனால் புதிய ஏற்பாடு சுட்டி காண்பிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன். ஆபேல் பாவ குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் புதிய ஏற்பாடு சுட்டி காண்பிக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் உருவானவர். பழைய ஏற்பாட்டுல ஆபேல் சாதாரண அடிமையாய் பாவமாய் அவன் சாதாரண மனிதனாய் வாழ்ந்து வந்தவன். ஆனால் புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் தேவ ரூபமாய் அவர் தேவனை வெளிப்படுத்துகிறவராய் பூமியிலே வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல அவன் சகோதரனால் அடித்து கொல்லப்பட்டானவன். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. தம்மை தாமே பலியாய் ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஆபேலுடைய ரத்தம் யாருக்கும் பரிகாரம் செய்ய போறது கிடையாது. ஆபேலுடைய ரத்தம் அது பாவ ரத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அது பரிசுத்த ரத்தமாய் சகல ஜனங்களை மீட்கும்படியாய் சிந்தப்பட்டவருடைய ரத்தமாய் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கும் போது அவருடைய ரத்தத்திற்கு நிழலாய் தான் அதை ஆசரிச்சோம் இல்லையா? அந்த ரத்தம் இது இயேசுவின் ரத்தம் இல்லை, அதற்கு நிழலாய் இருக்குது. இதை நம்ம படிக்கும்போது எனக்காக சிலுவையில் ஒரு ரத்தம் சிந்தினது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசிச்சா மட்டும் பத்தாது. ஒரு சாதாரண மனுஷனாகிய ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் இறங்கி வந்தாருன்னு சொன்னா, இந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களை நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் இறங்கி வர மாட்டாரா? ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரா? முதல்ல அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாடு காண்பிக்கிற இயேசுவுடைய ரத்தம் என்ன? வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
இப்ப புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இயேசுவை விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டிருக்கோம் இல்லையா? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், அவர் நம்ம ரட்சிச்சாரு, இதெல்லாம் ஒரு கட்டத்துல இருந்தாலும் ஆவிக்குரிய விதத்துல வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, குற்றம் இல்லாத இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துல என்ன இல்ல? குற்றம் இல்லை. குற்றம் இல்லாத, மாசு இல்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம். அப்படின்னா எந்த விலையும் அதற்கு ஈடு கொடுக்க முடியாது. விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்க என்ன பண்ணிருக்கீங்களாமா? மீட்கப்பட்டீர்கள். மீட்கிறதுன்னு என்னது? வேற நாட்டுல போய், பாகிஸ்தான்ல போய் நம்ம ராணுவ வீரர்கள் மாட்டிட்டாங்கன்னா இந்திய ராணுவம் போய் என்ன பண்ணுது? மீட்டு கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம பிசாசினுடைய அதிகாரத்துல, பாவத்துக்கு கீழாக, பிசாசினுடைய அடிமைகளாக, பிசாசினுடைய அதிகாரத்துக்கு கீழாக பாவத்தை நம்மளை செய்ய வச்சு அவனுடைய பிடியில நம்ம மாட்டிக்கொண்டிருந்தோம். இயேசு வந்து என்ன பண்ணா தெரியுங்களா? விலையே கொடுக்க முடியாத விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன பண்ணிருக்காரு? மீட்டு கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, மீட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னை அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார் இல்லையா? நமக்கு ஈடாக என்னத்தை கொடுத்திருக்காரு? உங்க ஒவ்வொருத்தருக்கு ஈடாக அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை என்ன பண்ணிருக்கிறார்? அவரு கொடுத்திருக்கிறாரு. அப்ப விலை கொடுத்து வாங்கிட்டா பிசாசு தொட முடியுமா? விலை கொடுத்துட்டா பிசாசு பின்னாடி வர முடியுமா? வரவே முடியாது. அப்ப விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை போதும். சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. நம்ம சபையா இருக்கிறோம். சபையில நம்ம என்ன இருக்கிறோம்? அங்கத்தினர்களா இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. சொல்லுங்க, நான் அவருடைய சுய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறேன். சம்பளத்தை சும்மா விட்டுருவோம் அடுத்தவருக்கு? அவர் விலை கிரயம் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். அப்படின்னா பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில சரி, நம்ம சரீரத்துல சரி, எந்த ஒரு அவகாசமும் கிடையாது. எங்கேயும் வர முடியாது, எந்த எல்லைகளிலும் வர முடியாது. நீங்களா கூப்பிட்டாதான் உண்டு. அவனுக்கு வர்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையிலேயே அவர் சுய ரத்தத்துல சம்பாதிச்சிருக்காரு நம்மள இல்லையா? அவர் நம்மை மீட்டு கொண்டார். அப்படின்னா அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்துட்டார். நம்ம அடிமைகள்லாம் கிடையாது. நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சமூகத்துல இருக்கிறார். சரிங்களா? இந்த பூமியில நம்ம ஏதாவது தவறு செஞ்சா, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே நம்ம சொல்லும்போது, அவர் என்ன பண்றாராமா? பிதாவின் சமூகத்துல அவருடைய ரத்தத்தை காண்பித்து என்ன பண்றாரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம பாவம் செய்யும் போது தேவன் நீதி உள்ளவர். உடனே அவருடைய கோபம் நம்ம மேல வரும். அந்த கோபம் எழுப்புறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அவர் பார்த்தாருன்னா அந்த கோபம் அப்படியே அடங்கும். ஏன் அப்படி தெரியுங்களா? அவருடைய ரத்தத்தை விலையாய் கொடுத்திருக்கிறார். ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்ட உடனே அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து முன்னாடியே நிற்கிறாரு. நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் உங்களுக்காக, நான் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ ஒரு விழுந்து விழுந்து எழுந்து துணிகரமான பாவங்கள், வசனத்துக்கு விரோதமான செயல்கள், தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமாய் நம்ம கீழ்ப்படியாம நடந்து கொண்டிருது. எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கோபம் நம்ம மேல வராததுக்கு காரணம், அந்த தேவ சமூகத்துல நமக்காக ஒருவர் தன்னுடைய ரத்தத்தை காண்பித்து என்ன பண்றாரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த பூமியில நம்மை மீட்டு கொண்டாருன்னு வசனம் சொல்லுது, நம்மை சம்பாதிச்சுட்டாருன்னு வசனம் சொல்லுது. அப்படியே ஏதாவது குறைவு இருந்தாலும் அவர் நமக்காக அந்த பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. இந்த 3 வசனத்தை அப்படியே விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?
அப்புறம் எப்படி பிசாசு நம்மளை தொட முடியும்? சத்துருக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. பாவம் உங்களை நெருங்க முடியாது. பாவத்துக்கு நாம் மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். எந்த செய்வினைகள், மாந்திரீகங்கள், ஏவல்கள், வசியங்கள் உங்களை தொட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடரவன் என் கண்மணியை தொடுகிறான். பிசாசு உங்க சிந்தனைக்குள்ள வர முடியாது. நீங்க இந்த சத்தியத்தை வச்சு பேசணும். எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நான் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இதை நீங்க உங்க வாயை திறந்து சொல்லணும். நமக்கே அது தெரியல அப்படின்னு சொன்னா அது நம்முடைய அறியாமை பிசாசுக்கான ஆயுதம். பலருடைய வாழ்க்கையில நம்முடைய மீட்பை குறித்து தெரியல, நம்முடைய ரட்சிப்பை குறித்து தெரியல. எனக்கு அருமையானவர்களே, நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய பலவீனம் என்னவா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், உனக்காக என்னுடைய ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன், உனக்காக இன்றும் இந்த நிமிஷமும் பரலோகத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீங்க நம்ம இங்க வந்திருக்கிறோம். அதனாலதான் நீங்க நம்ம உயிரோடு இருக்கிறோம். நமக்கு மேல இருக்கிற சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட முடியாது. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. நம்ம இவர் விடுதலை பண்ணி விட்டார். நம்ம 6 மணி நேரத்தில் தியானிச்சோம். அவர் பூரணராக்கி இருக்கிறார். கல்வாரி சிலுவையில பரிபூர்ண விடுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி ஒரு விடுதலை தேவை கிடையாது. இனி ஒரு சிலுவை தேவை கிடையாது. இனி ஒரு முறை அவர் வந்து மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அத சொல்லுங்களேன். எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி விட்டார். நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் பிசாசுக்கு அடிமை இல்லை. பிசாசு என்னை தொட முடியாது, பலவீனம் என்னை தொட முடியாது. நான் இயேசுவினுடைய பிள்ளை, அவர் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இதை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். இந்த சத்தியம் நமக்குள்ள போனதான் சத்தியம் நம்ம விடுதலையாகும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சாதாரண ஆபேலுடைய ரத்தத்துக்கு அவர் இறங்கி வந்தாருன்னா, உங்களை ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அவர் இறங்கி வர மாட்டாரா? வர மாட்டாரா? ஏன் நமக்கு விசுவாசம் இல்ல? பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாதான் வருவாரா? நீங்க அந்த வீட்டில இருந்து ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடும் போது, நீ கூப்பிடுறதுக்கு முன்னமே அவருடைய சன்னிதானத்துக்கு அவர் இறங்கி வந்திருப்பாருங்க. அல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தம் கீழே சிந்தினவர்கள் அவரால் அங்க உட்கார முடியல. இயேசுவுடைய ரத்தம் சிந்தின நாள் முதல் அவரால் அங்க உட்கார முடியாது. என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உபத்திரவம் சொன்னா, அவர் அங்கிருந்து செயல்படுவார், அங்கிருந்து தம்முடைய வல்லமையை அனுப்புவார். நம்ம அதை விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கணும். எனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார் சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்பீர்கள். அருமையான பிரதர் இங்க வரும்போது சொன்னாரு, காதுல என்கிட்ட பேசிட்டே இருக்குது, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்குது, அது சொல்றபடிதான் என்னை செய்ய வைக்குது, அது எந்த கடைக்கு போகணுமோ அங்கதான் என்னை போக வைக்குது, என்னால் அதுல இருந்து தப்பிக்க முடியல என்று சொல்லி காதுல சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. இங்க வந்து வேற ஒரு மந்திரமும் படல, சத்தியம் அவரை விடுதலையாக்கி விட்டது. அல்லேலூயா. பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது, எந்த பிசாசும் பேச முடியாது. காரணம், நான் அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த சத்தியம் தெரியலன்னு சொன்னா சத்துரு நம்மை வஞ்சித்து விடுவான். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தால நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேலோட ரத்தமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதாமா? சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுதாமா? சுத்திகரிக்கிறது. ஜென்ம கர்ம பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இப்ப இந்த ஆலயத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப வந்ததுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் இந்த இயேசுவின் ரத்தம் அதை சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை இயேசு மன்னித்து விட்டார். என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கு அவருடைய ரத்தம் இன்றும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? பாவத்துக்காக குற்ற மனசாட்சியில சிலர் உட்கார வச்சிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தை நீ அறிக்கை செய்,
பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எனக்குள்ள பாவமே கிடையாது அப்படின்னு சொன்னா நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ள இராது. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நீ உண்மையை ஒத்துக்க. தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட நீ என்ன செஞ்சேங்கிறத சொல்லிடு, மறைக்காத. பாவத்தை மறைச்சினா வாழ்வடைய மாட்டீங்க. பாவம் உங்க வாசற்படியில படுத்திருக்கும். ஆனா பாவத்தை அறிக்கை செய்தால் வேதம் சொல்லுகிறது, எல்லா விதமான அநியாயங்கள் இன்னைக்கு நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மை உள்ள தேவன் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும். இன்னைக்கு உங்க சிந்தனைக்குள்ள உங்க வாழ்க்கையில நடந்த எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை ஆண்டவர் சொல்றாரு, அதையும் சுத்திகரிக்கிறதுக்கு என்னுடைய ரத்தத்துக்கு வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் மன்னிக்க மாட்டாரு. யார் சொல்றது இதெல்லாம் மன்னிக்க மாட்டாரு? இன்னைக்கு பல உபதேசங்கள் அப்படி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஆவிகள் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் சத்தியம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க பாவங்கள் ஏதாவது மன்னிக்கப்படாமல் இருந்து நீங்க உணர்ந்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, நான் செஞ்சது உண்மைதான் ஆண்டவரே, எங்கிட்ட அந்த தவறு இருக்குது ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே சொல்லி உங்க மனசுக்குள்ளே நீங்க சொன்னீங்கன்னா, இப்பவே நீங்கள் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், இப்பவே நீங்க சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா ஆபேலுடைய ரத்தத்துக்கே அவர் இறங்கி வந்தாருன்னு சொன்னா, நீங்க கூப்பிடுறது சாதாரண ரத்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு முன்பாக அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தினால அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவாகி தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ பாவத்துக்கு நம்ம அடிமைகள் எல்லாம் கிடையாது. அவர் சிலுவையில பாவத்தை முறியடித்து விட்டார். அடுத்தது வாசிங்க, ரோமர்கள் இருந்திருக்கும் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே என்னவா மாற்றினோமா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிச்சது மாத்திரம் கிடையாது, நம்மை நீதிமான் அப்படின்னு சொல்லலாம். ஜெயில திருடுனதுக்கு ஒருத்தன் தண்டனை அனுபவிச்சான்னா, கொலை செய்ததுக்கு ஒருத்தன் தண்டனை அனுபவிச்சான்னா, 6 மாசம் ஜெயில் தண்டனை இல்லைன்னா 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிட்டோம். ஜெயில இருந்து வெளியே வந்தோம்னா அவனை நீதிமான் யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவன் கொலைகாரன் தான் சொல்லுவான். உலக சட்டம் அதான் சொல்லுது. ஆனால் வேத சட்டம் சொல்லுது, நம்ம எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் சரி, நீ இயேசுடைய சன்னிதானத்துக்கு வரும்போது, அவருடைய ரத்தத்தாலே கழுவப்படும் போது, அவருடைய ரத்தம் என்ன சொல்லுதுன்னா உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ரத்தாம்பரம் போல் சிவப்பா இருக்கிற உங்க பாவமா இருந்தாலும் சரி, உறைந்த மலையை போல வெண்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்க உள்ளுக்குள்ளாக கிரியை செய்கிறது, உங்களுடைய சுபாவத்துல கிரியை செய்கிறது, உங்களுடைய இருதயத்துக்குள்ள கிரியை செய்கிறது. உங்களுடைய பாவ கரைகளை கழுவி சுத்தப்படுத்தி பிதாவாகி தேவனுக்கு முன்பாய் உங்களை பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாற்றுவதற்கு இந்த ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இந்த ரத்தம் சாதாரண ரத்தம் கிடையாது. நீங்க விசுவாசிங்க, நீங்க நீதிமான்கள் அவருடைய ரத்தத்தினால, அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது அப்படி ஒரு தைரியத்தோட தான் நம்ம வரணும். என்னை நீங்க நீதிமானா மாத்திட்டீங்களா ஆண்டவரே, என்னை பரிசுத்தமானா மாத்திட்டீங்களா ஆண்டவரே, இது உங்க வாயில சொல்லுங்க. வசனம் சொல்ல அப்படிதான் சொல்லுது. வசனம் மாத்தி சொல்லுதா? வசனம் சொல்லுது, நீங்க நீதிமான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீங்க எதை அதிகமா சொல்றீங்களோ அதுலதான் பிரியப்படுவீர்கள். நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே. நீங்க பாவியா தான் இருப்பீங்க. ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றி விட்டதற்காய் நன்றி, என்னை பரிசுத்தவானாய் மாற்றி விட்டதற்காய் நன்றின்னு சொல்லி உங்க வாயை திறந்து நம்ம சொல்லணும். சொல்றீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து உறக்க சொல்லுங்க. பிசாசுக்கு கேட்கட்டும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றி விட்டதற்காய் நன்றி, என்னை பரிசுத்தவானாய் மாற்றி விட்டதற்காய் நன்றி, உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி விட்டதற்காய் நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு சத்தம் காதுக்கு கேட்கட்டும், பிசாசுக்கு கேட்கட்டும். இனி பாவத்தை தொட முடியாது. தேவனை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நீ சாதாரண மனுஷன் கிடையாது. தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது ஆபேலுடைய ரத்தம் அல்ல, இது இயேசுவினுடைய ரத்தம். ஆபேலுடைய ரத்தத்துக்கு அவர் இறங்கி வந்தாருன்னா இது இயேசுவின் ரத்தம் சும்மா இருக்குமா? அந்த ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டது.
அந்த ரத்தம் உங்களை நீதிமான்களாய் மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரத்துல நின்று கொண்டிருந்தோம், ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இப்பொழுதோ இந்த கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால என்ன ஆயிட்டீங்களாமா? சமீபம் என்னது? பக்கத்துல. அதனாலதான் முதல் வரியில வந்து உட்காரணும்னு சொல்லுது, பின்னாடி போக கூடாது. பிசாசு பின்னாடி போக முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ரத்தத்தினால சமீபம் ஆயிட்டீங்க. அவருக்கு பக்கத்துல வர்றதுக்கான ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அது எல்லாரும் போக முடியாது, பிரதான ஆசாரியர் மட்டும் தான் போகணும். வருஷத்துக்கு ஒரு டைம் அங்க போய் ஆண்டவர் சொல்றதை கேட்கணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பிற்பாடு நான் தைரியமாய் கிருபாசன தண்டையில 24/7 எந்த நேரத்திலையும் அப்பா பிதாவே சொல்லி கூப்பிடுறதுக்கு, அவருடைய அருகில போவதற்கு தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவரே கூப்பிடும்போது அவருடைய அருகில நிக்கிறீங்க. வேற சொல்லுகிறது, அவர் மகிமை நம்பிக்கையாய் வேற எங்க இல்ல, உங்களுக்கு உள்ளே அவர் வந்து விட்டார். ஹல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்றாரு. இங்க எங்க 2-3 பேர் கூடினாலும் அவங்க மத்தியில வருவேன்னு சொல்றவரு இங்க வந்திருக்கிறாரா? விசுவாசிக்கிறீங்களா? அவர் சபைகளின் நடுவில் உலாவுகிறவர். இப்ப உலாவுகிறாரா? உங்க பக்கத்துல இருக்கிறாரா? நீங்க விசுவாசிங்க, அவர் இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார், உங்க அருகில இருக்கிறார், உங்க சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், உங்க உள்ளத்தை அறிந்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன திங்க் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நான் இவ்வளோ பக்கத்துல வந்துட்டேன், நீ ஏன் வேற யோசிச்சுட்டு இருக்கிற? நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், நீ ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற? நான் உன் அருகில் இருக்கிறேன், நீ ஏன் ஆராதிக்க மாட்டேங்கிற? நான் உன் அருகில் இருக்கிறேன், நீ ஏன் பேச மாட்டேங்கிறன்னு சொல்லி ஆண்டவர் எத்தனையோ முறை துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பலருக்குள்ளாக அவர் அருகில் இருக்கும்போது, அவரோட உள்ள இருக்கும்போது பல முறை நீ அவரோடு பேசாதது, அவருடைய விருப்பத்தின்படி செய்யாதது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதது, அவரை மீறி மீறி செய்தது அவரை துக்கப்படுத்தி விட்டது. ஆனாலும் அவருடைய இரக்கத்தின்படி உங்களை பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் உங்க அருகில் இருக்கிறார். அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும். அதற்காகத்தான் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். யோசிச்சு பாருங்க, அவர் நம்ம அருகில் இருக்கும்போது, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம அருகில் இருக்கிறாரா? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். வேலைக்கு போகும்போது, தூங்கும் போது, நீங்க சண்டை போடும்போது, கெட்ட வார்த்தை பேசும்போது, கணவன் மனைவி சண்டை வரும்போது, பாவம் செய்யும் போது, குடிக்கும் போது, சினிமா பார்க்கும் போது, மீட்டிங்ல வெளியே போய் உட்காரும் போது, சபைக்கு வராம இருக்கும் போது, ஜெபிக்காம இருக்கும் போது, பைபிளையே தொடாம இருக்கும் போது, எத்தனையோ முறை அவரை துக்கப்படுத்திட்டோம். ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வரலன்னா கோபம். நானும் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், நானும் இது பண்ணிட்டே இருக்கிறேன், விடுதலை நடக்கல. ஆசீர்வாதம் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவரை எத்தனையோ முறை துக்கப்படுத்திட்டோமே, எத்தனையோ காரியங்கள் அவரை வேதனைப்படுத்திருக்கிறோமே. அவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆனா நமக்கு பெரிய தண்டனை வராததுக்கு காரணம் ஆபேலுடைய ரத்தத்தை விட அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாங்க நன்றி சொல்லணும். ஆண்டவரே, வாயை திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவரே, எத்தனையோ முறை நான் உங்களை வேதனைப்படுத்திட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனையோ முறை உண்மை காயப்படுத்திட்டப்பா. எத்தனையோ முறை நான் பைபிளை கூட தொடல ஆண்டவரே. எத்தனையோ முறை முறுமுறுத்துட்டு ஆண்டவரே. எத்தனையோ முறை சந்தேகப்பட்டு ஆண்டவரே. எத்தனையோ முறை கீழ்ப்படியலப்பா. எனக்காக நீங்க ரத்தத்தையே சிந்தினீங்க. நான் உங்களை காயப்படுத்திட்டேன், நான் உங்களை வேதனைப்படுத்திட்டேன் ஆண்டவரே. உங்க பிரியமா நான் நடக்கல ஆண்டவரே, நான் கீழ்ப்படியல ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கல ஆண்டவரே. என்னை மன்னி மன்னி. வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இன்றைக்கு அவர் உங்கள் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன மன்னிங்க ஆண்டவரே நீ சொல்லும் போது, இதோ அவருடைய ரத்தம் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் உனக்காக பரிந்து பேசுகிறது. இது சாதாரண ரத்தம் அல்ல, தேவனுடைய ரத்தம். இது ஆபேலுடைய ரத்தம் அல்ல, அதை விட பரிசுத்தமான ரத்தம். அவர் சொல்றார், என்னால் உன்னை விடுதலையாக்க முடியாதா? என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதா? என்னால் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாதா? நீ ஏன் என்னை தவறாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் என்னை குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய அறியாமை நிமித்தம்
நிமித்தமாய் என்னால செயல்பட முடியலன்னு சொல்றார் ஆண்டவர். ஒரு விஷயம் என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹalleluya. வாயை திறந்து சொல்லுங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆவியானவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. உங்களை துக்கப்படுத்திட்ட ஆண்டவரே, துக்கப்படுத்திட்ட ஆண்டவரே, என்னை மன்னின்னு சொல்லுங்க. இயேசுவே என் தெய்வமே, மனமிரங்கும். ஒரு விஷயம் ஆண்டவரை தாழ்த்துங்க. இயேசுவே என் தெய்வமே. அநேகர் மேல ஆண்டவர் துக்கமா இருக்கிறார். மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உலகின் ஆழத்தில் சொல்லுங்க, இது ஒரு அறிக்கையா சொல்லுங்க, அறிக்கையா சொல்லுங்க, அறிக்கையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. ஒரு விசை மன்னிக்காதவர்கள் வாய்களை திறந்து கேளுங்க. மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, மனமிரங்கும். எத்தனை முறை வேதனைப்படுத்திக்கிறோம், எத்தனை முறை காயப்படுத்திக்கிறோம், எத்தனை முறை மறுதளிச்சிருக்கிறோம், எத்தனை முறை பின்வாங்கி போயிருக்கிறோம், அலட்சியமா இருந்திருக்கிறோம், முறுமுறுத்திருக்கிறோம், பொய் சொல்லிருக்கிறோம், அவிசுவாசமா இருந்திருக்கிறோம், எத்தனை வேதனை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்கப்பா நீ சொல்லிட்டு இல்லையா, ஆபேலுடைய ரத்தத்தை காட்டினோம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் இன்னைக்கு உங்களுடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், உங்களை சுத்திகரிக்கிறார். ஆண்டவர் சொல்லுங்க, என்னை மன்னிச்சதற்காய் நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. என்னை மன்னிச்சதற்காய் நன்றி ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. தைரியமா சொல்லுங்க, இது ஆபேலுடைய ரத்தம் அல்ல, இது இயேசுவுடைய ரத்தம். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. என்னை நீங்க ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி அப்பா, என்னை விடுவித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நான் உங்களோட ஒப்புரவாய் ஆண்டவரே சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல நம்ம எப்பெல்லாம் ஒப்பு கொடுத்தோமோ அதை அவர் மன்னிச்சுட்டாருன்னு விசுவாசம், அது ரொம்ப முக்கியம். என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரே சொல்றோம் இல்லைங்களா, அவர் என்னை மன்னிச்சுட்டாருன்னு விசுவாசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மன்னிச்சு கேட்டுட்டே இருப்போம், ஆனா நம்ம மன்னிச்சுட்டாருன்னு விசுவாசிக்காதனால பிசாசு மறுபடியும் நம்ம கொண்டு வந்துட்டே இருப்பார். பிசாசு சொல்லணும், நான் ஆல்ரெடி ஆண்டவரை அறிக்கை பண்ணிட்டேன், இயேசுவின் நாமத்துல பிசாசை வெளியே போகுன்னு சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னை மன்னிச்சு திரும்ப பழைய உறவுக்குள்ள நான் வந்துட்டேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகமா சொல்லுங்களேன். ஆமென். ஓகே, அடுத்ததாக எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்க மனசாட்சியை செத்த கிரியைகளை என்ன பண்ணுதாமா சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சொல்லுங்க, எவ்வளவு நிச்சயம் சொல்லுங்களேன். நிச்சயம் அது இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை அழைச்சிட்டேன், தெரிஞ்சு எடுத்துட்டேன், மீட்டு கொண்டுட்டேன், என் ரத்தத்தை விலைக்கிரியமா கொடுத்து உங்களை சம்பாதிச்சிருக்கிறேன். இப்ப சொல்றாரு, இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு, இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பதற்கு, இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கு
பிசாசு என்ன பண்றான்னா செத்த கிரியைகளை உங்க மனசுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறான், வைத்துக் கொண்டிருக்கிறான் தடையாய். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனா ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் ஆராதிக்க முடியல, ஏன் ஊழியம் செய்ய முடியல, ஏன் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியலன்னா நிறைய செத்து போன விஷயங்களை நம்ம மனசாட்சிக்குள்ள வைத்துக் கொண்டே இருக்கிறான். ஞானஸ்நானம் பண்ணும்போது என்ன பண்றோம், பழைய மனுஷன் என்ன பண்றோம், சிலுவையில் அறைகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அடக்கம் பண்ணுகிறோம். செத்து போனோம்னா அடக்கம் பண்றோம். ஆனால் சிந்தனைக்குள்ளாக, மனசாட்சிக்குள்ளாக பல பழைய விஷயங்கள் செத்து கிடக்குது. அது அடக்கம் பண்ணப்படாம, வெளியேற்றப்படாம நம்ம சிந்தனைகளுக்குள்ள இருக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மனசாட்சியில பிரச்சனை உண்டு பண்ணிட்டே இருக்கு. அன்னைக்கு அப்படி செஞ்சே இல்ல, நீ துரோகம் பண்ணிட்டு இல்ல, நீ இதை பண்ணிட்டு இல்ல. இந்த மனசாட்சி என்ன பண்ணுது, ரொம்ப குத்தப்படுது, ரொம்ப பாரமா இருக்குது. ஆனா வசனம் சொல்லுது, இது நீ குத்தப்படுறதுக்கோ பாரப்படுறதுக்கோ கிடையாது. நீ மீட்கப்பட்டது சாதாரண ரத்தத்துல கிடையாது. என்ன பாவம் வேணாலும் செய்யட்டும், எவ்வளவு துரோகம் வேணாலும் செய்யட்டும். ஒரு விபச்சாரிக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் கல்ல எடுத்து நிக்கிறாங்க. இவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாத, நீ போ. அதான் ஆண்டவருடைய விடுதலை இல்லையா? அப்போ பல பல காரணத்துல பிசாசு என்ன பண்றான், பல நாட்கள் அந்த விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். நேற்று போன வாரத்துல வேடப்பட்டு நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அப்ப அவங்க போன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்லிருக்காங்க, பல வருஷமாய், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல நடந்த ஒரு சம்பவம் இவங்க மனசுக்குள்ள உள்ள உறுத்தி 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 தூங்கியே அவர்கள் பல நாட்கள் ஆச்சு. முடியெல்லாம் போச்சு, நல்ல உயர்ந்த பதவியில் இருந்து வேலை போச்சு, குடும்பம் போச்சு. இன்னைக்கு ஒரு பைத்தியக்காரியை போல தூக்கம் இல்லாதபடிக்கு கண்ணெல்லாம் கருவளைய வந்து ஸ்கின் எல்லாம் ப்ராப்ளம் ஆகி என்னை எங்கேயாவது ஒரு அநாதாசிரமத்தில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா அவங்களுக்கு இந்த உயிர்ப்பிக்கிற வசனத்தை 3 நாள் சொன்ன உடனே அவங்க போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பல நாட்கள் செத்து கிடந்த ஒரு விஷயம் அது வெளியே வந்துருச்சு, அது அறிக்கை பண்ணணும், இன்னைக்கு ஃப்ரீ ஆகி விட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த செத்த விஷயத்தை உள்ள வச்சிட்டு இருக்கிறது பிசாசோட வேலை. இங்க பலருக்குள்ள இந்த செத்த விஷயம் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் அதை வெளியே கொண்டு போகணும்னு சொல்றாரு. எப்படி வெளியே போகும்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு இந்த ரத்தம் இந்த செத்த விஷயத்தை வெளியே எடுக்கணும். இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு இந்த செத்த கிரியைகளை, செத்த மனசாட்சியை உங்களை விட்டு எடுக்கிறதுக்கு அதிக நிச்சயம் உள்ளதாய் இந்த வேதவசனம் நமக்கு கேரண்டி கொடுக்குறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உண்மைதானா? பலருக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற, நீங்க நல்லா இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்குள்ள வந்து உங்களை அப்படியே சோர்வடையும். நல்ல சந்தோஷமா உற்சாகமா இருப்பீங்க, திடீர்னு அந்த எண்ணம் வந்தோம்னா உங்களுக்குள்ள டிப்ரெஷன் வந்துடும். நல்லா இருப்பீங்க, யாராவது அந்த விஷயத்தை சொல்லும் போது உடனே உங்களுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி வந்துடும். இதெல்லாம் அந்த பிசாசோட தந்திரம் என்பதை நீங்க புரிஞ்சு கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நீங்க சமர்ப்பிச்சிருந்தீங்கன்னா, இது ஆபேலுடைய ரத்தம் இல்லை, இது வானத்தையும் பூமி படைச்ச தேவகுமாரனுடைய ரத்தம். இந்த ரத்தம் அந்த மனசாட்சி வேரோட பிடிக்கெடுத்துன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் உங்க மனசுல கையை வைங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ளாக என்னை குற்றப்படுத்தி என்னை எழுப்ப விடாமல், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய விடாமல், செத்த கிரியைகளை என்னுடைய மனசாட்சிக்குள் வைத்து, என்னுடைய சிந்தனையில் வைத்து என்னை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். என்னை விட்டு வெளியேறு, என் சிந்தனையை விட்டு வெளியேறு, என் மனசாட்சியை விட்டு வெளியேறு. நான் நீதிமான், நான் இயேசுனுடைய பிள்ளை. அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்தப்படுத்தி விட்டது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்கிறேன். ஆமென். பாருங்க, இந்த மனசாட்சிக்குள்ளதான் பிரச்சனை. பலரும் எழுப்ப முடியறதில்லை. ஆண்ட தேவன் நீதிமானாக்கிறவனை குற்றவாளி ஆக்குறவன் யார்? வேதம் சொல்லுது, அவர் உங்களை நீதிமானாக்கிட்டார். யார் உங்களை குற்றவாளி ஆக்க முடியும்? தைரியமாய் நீங்க எழுப்பி ஆண்டவருக்காக என்ன பண்ணலாம்? சேவை செய்ய முடியும். என் வாழ்க்கையில கூட
ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் போய் ஊழியம் செய்யறதா, நம்மளை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும், எப்படி போய் ஒருத்தருக்கு வசனத்தை சொல்றது, இப்படி எல்லாம் சொல்லும்போது ஒரு ஊழியக்காரர் வந்து எங்க சர்ச்சில் அன்னைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னா, பேதுரு வந்து அவன் ஆண்டவரை 3 தடவை மறுதலிச்சான். எவ்வளவு பெரிய துரோகம் இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் 2ல அதுக்கப்புறம் பேதுரு பிரசங்கம் பண்றாரு. இந்த மத்த யூதர்கள் எல்லாம் பார்த்து நீங்க மறுதலிச்சீங்க அப்படின்றாரு பேதுரு. உண்மையிலே இயேசுவை மறுதலிச்சது யாரு? இவருதான் மறுதலிச்சாரு. ஆனா இயேசு இவரை மன்னிச்சு இவரை தைரியப்படுத்தணும்னா இப்ப எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, நீ மறுதலிச்ச இயேசுவை, நீ தான் சிலுவையில் இருந்த இயேசுவை, அவரை தான் நான் பிரசங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு உயர்த்தி. இந்த ஒரு வார்த்தை தான் என்னை ஊழித்து கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எழும்ப விடாதபடிக்கு, உங்களை தளர்த்தி நீ செயல்பட முடியாது, நீ பேச முடியாது, நீ ஜெபிக்கிறதுக்கு யோகியதை இல்ல, நீ பைபிள் வாசிக்கிறதுக்கு யோகியதை இல்ல, ஊழியம் செய்யறதுக்கு யோகியதை இல்ல, பிசாசு ஏதாவது செத்த விஷயத்தை உங்களுக்குள்ள வச்சிருந்தான்னா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அவனை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் செத்த மனசாட்சியிலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க? ஆமென். அடுத்ததாக கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இயேசு கிறிஸ்து அடுத்து பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே என்ன உண்டாக்குறாராமா? சமாதானத்தை உண்டாக்குறார். வாய் திறந்து சொல்லுங்க, சமாதானத்தை உண்டாக்கினார். இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சமாதானத்தை உண்டாக்கி விட்டது. ஹல்லேலூயா. யாருக்காவது சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? மனசுக்குள்ள ஒரு சமாதானமே இல்லாம இயேசு வந்ததே சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு தான். அவருடைய ரத்தம் தான் சமாதானத்தை உண்டாக்கி இருக்குது. இந்த ரத்தம் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. 46ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது என்ன பண்ணாது? அசையாது. அதிகாலமே அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு சகாயம் பண்ணுவார். யோபு பாருங்க, ஒரே நாள்ல மிருக ஜீவன்கள் எல்லாம் போயிடுச்சு, பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, மனைவி தூசிக்கிறார், சரீரத்துல வேதனை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய சமாதானம் பாருங்க. அதை சொல்லணும்னா நமக்கு சொல்ல முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, பணம் இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம், ஆரோக்கியம் குறைவா இருக்கலாம், வசதி குறைவா இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், உங்களை ஒதுக்கலாம், தனிமைப்படுத்தலாம், உங்களை நிராகரிக்கலாம், உங்களை தூக்கி வீசலாம், ஆனா உங்க சமாதானத்தை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இது அவருடைய ரத்தத்தால் கொடுக்கப்பட்ட சமாதானம். அதான் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் கொடுக்க மாட்டேன், ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சமாதானம் இல்லாம இருந்தீங்கன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். நம்ம பையன் நம்மளை விட்டு போயிட்டானா, புருஷன் போயிட்டானா, அம்மா அப்பா கைவிட்டாங்களா, நான் கவலைப்படுறேன்னா சமாதானம் எனக்குள்ள இல்லை என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன வந்தாலும் சரி. அதான் பக்தன் பாடுகிறான், என்ன வந்தாலும் நம்புவேன். எல்லாரும் பாடலாம், உள்ளத்துல ஆளுங்க. இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஆறுதலும் மாளும் உயரமா எவ்வள மன்பு கூறார். என்ன துன்பங்கள் வந்தாலும்
எதுவுமே கவலை கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, கவலை கிடையாது. பணம் இல்லையா, கவலை கிடையாது. வேலை இல்லையா, கவலை கிடையாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சு, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு தரல. அது பெற்றோர்களால, நண்பர்களால, கணவனால, மனைவியால யாராலையும் அந்த அன்பை கொடுக்க முடியாது. அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. பணத்தால், பொருளால், குடியால், சினிமாவால் எதனாலேயும் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது இயேசுவினுடைய ரத்தம் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குது. எத்தனை பேருக்கு அந்த சமாதானம் இருக்குது? ஹல்லேலூயா. எதுக்கும் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. கடைசியாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த வார்த்தையின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியாகும். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்குதாமா? தைரியம் உண்டாயிருக்கு. சொல்லுங்க, அவருடைய இரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்கிறது. தைரியம் உண்டாயிருக்கிறது. பேதுரு, பவுல் எல்லாமே ஆரம்ப நாட்கள்ல வேற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே அதிகாரம் உடையவர்களாய் செயல்பட்டார்கள். ஹல்லேலூயா. பேதுரு மற்ற சீசர்கள் எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இவர்கள் பேசுகிற தைரியத்தை பார்த்து மற்றவங்க பயப்படுறான். அதிகாரம் உடையவர்களா இருப்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டது உண்மை என்றால், அவர் விலை கொடுத்து உங்களை வாங்கினது உண்மை என்றால், நீங்க அவருடைய பிள்ளைகளா இருப்பது உண்மை என்றால், பிசாசுக்கு மேல உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வியாதிகள் மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அசுத்த ஆவிகள் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். குடியின் ஆவியின் மேல் அதிகாரம், விபச்சார ஆவியின் மேல் அதிகாரம், வேசித்தன ஆவியின் மேல் அதிகாரம், கோபத்தின் ஆவியின் மேல் அதிகாரம், கலகத்தின் ஆவியின் மேல் அதிகாரம், பிரிவினையின் ஆவியின் மேல் அதிகாரம், மாந்திரீகத்தின் மேல் அதிகாரம், பில்லி சுனித்தின் மேல் அதிகாரம், செய்வினையின் மேல் அதிகாரம், ஏவலின் மேல் அதிகாரம், என்ன கண்டாலும் சரி எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அவர் உங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். லூக்கா 9:1 சொல்லுகிறது, சகல பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளை குணப்படுத்தவும் உங்களுக்கு என்ன இருக்கிறாரு? வல்லமையையும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தினால் உங்களுக்கு முன்னாடி பிசாசு அலற ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பாக தர்மபுரியில் இருந்து ஒரு தம்பி வந்திருந்தார். நான் போன ஒரு வீட்டுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன். அங்க அசுத்த ஆவி அது என்னை மிரட்ட ஆரம்பிச்சிச்சு. நான் பயந்துட்டேன். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வேற ஒண்ணும் பண்ணல. இங்க வந்தாரு, ஒரு நாள் ஃபுல்லா எங்க வீட்டுல இருந்தாரு. நாங்க என்ன சொன்னோம்? வசனத்துல உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்குன்னு பாரு, அவ்வளவுதான். நீங்க நம்ப மாட்டீங்க, 2-3 வாரம் ஆச்சு. இப்போ இவர் போன உடனே என்னை விட்டு என்னால இங்க இருக்க முடியல, அலற ஆரம்பித்து விட்டது பிசாசு. இன்னைக்கு அந்த குடும்பம் ஆண்டவரை சேவிக்க ஆரம்பித்து. ஹல்லேலூயா. அவங்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் அடுத்த வாரம் போக போறோம். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது தான் செயல்படுவார். நீங்க சும்மா பயந்து இருக்கும்போது அந்த பிசாசு உங்களை மேற்கொள்ளும். குடியின் இச்சை வருதா, இயேசுவின் நாமத்துல குடியின் ஆவியை வெளியே போ. வீட்டுக்குள்ள கோபம் வருதா, மூர்க்கம் வருதா, அடக்க முடியலையா, இயேசுவின் நாமத்துல வெளியே போ. அதிகாரத்தோட பேசுங்க. உங்களுக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய், உங்க ஆசீர்வாதத்துக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் கீழடக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு. சொல்லுங்க, எனக்கு பிசாசின் மேல அதிகாரம் இருக்கிறது. எனக்கு சத்துருவினுடைய சகல கிரியைகளின் மேல வல்லமையையும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. பாருங்க, நம்ம பயம் எல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? திரும்பவும் பயப்படுறதுக்கு உங்களுக்குள்ள அடிமைத்தனத்தின் ஆவி எல்லாம் கிடையாது. அப்பா பிதாவை கூப்பிடுறதுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்கு இருக்குது. எல்லா பயத்தின் ஆவிகளை வேரோட பிடிக்க எடுக்கணும். அவருடைய ரத்தம் நமக்கு எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்துருக்கு பாருங்க. ஆபேலினுடைய ஒரு ரத்தத்துக்கு ஆண்டவர் இறங்கி வந்தது உண்மைனா, இவ்வளோ விஷயத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிற விலையேற பெற்ற ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோமே, ஆண்டவர் நமக்காக இறங்கி வர மாட்டாரா? நமக்கு விடுதலை தர மாட்டாரா? இதுக்கு மேல ஏன் நம்ம சோர்ந்து இருக்கணும்? இதுக்கு மேல ஏன் தளர்ந்து இருக்கணும்? இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும்.
நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அநேக எழுப்புதல் முகாம்ல வைராக்கியமாய் ஒப்பு கொடுத்தவங்க வைராக்கியமாய் செயல்படுறாங்க. சும்மா கடமைக்கு வந்து உட்கார்ந்துட்டு நம்ம பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு போறவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தீர்மானம் வரணும். அது சும்மா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக அல்ல, நான் அதிகாரம் உடையவளாய் செயல்படுறதுக்காக நான் எழும்ப போற ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி எழுந்திருக்கலாம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் உடைய ரத்தத்தினால் எனக்கு தைரியம் வந்திருக்கிறது, உடைய ரத்தத்தினால் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. வாய்களை திறந்து எல்லாரும் அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு பிசாசு உங்களுக்கு எதிராக இருக்கிற பிசாசு எல்லாம் வெட்கப்பட்டு போகக்கூடியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உடைய ரத்தத்தால சமாதானம் உண்டாயிருக்கிறது. பிரிச்ச குடும்பம் எல்லாம் சேரணும். சமாதானம் பண்றதா உடைய வல்லமை. ஆண்டவருடைய ரத்தத்தினால சமாதானம். எல்லா கெட்ட மனசாட்சிகள், துர்மனசாட்சிகள் எல்லாம் விட்டு போகக்கூடிய இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தருக்கு மேல ஆண்டவரே உடைய வல்லமை இருக்கிறது. உடைய அதிகாரம்